தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 முதல் 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: விவிலியத்தை புரிந்து கொள்ள தூய ஆவியாரின் துணை கொண்டு விசுவாசத்தோடு வாசித்தால் அவரே எல்லாவற்றையும் உணர்த்துவார். அதை ஒன்று சேர்த்தவர் அவர்தானே. எசாயா புத்தகம் 34:16 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம் முதல் திருவெளிப்பாடு வரை எல்லாவற்றிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் உணரலாம். உதாரணமாக, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், மெசியா எப்போது தோன்றுவார், எப்படி தோன்றுவார், என்ன நடக்கும் என்பது நிகழ்வை பற்றி எசாயா இறைவாக்கினர் எழுதியுள்ளார். மேலும் தொடக்க நூலில் எதிரியை பாம்பு என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் கூட சாத்தான் என்று குறிப்பிடப்படவில்லை. அப்பொழுது ஆண்டவராய கடவுள் பாம்பை பார்த்து, நீ அவ்வாறு செய்ததால் பூமியில் உள்ள எல்லா பிராணிகளிலும் சபிக்கப்பட்டதாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உயிரோடு இருக்கும் வரை மண்ணை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயலுவாய் என்றார். தொடக்க நூல் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 14 மற்றும் 15. திருவெளிப்பாட்டிற்கு நாம் வருகிறபோது அங்குதான் அலகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கீழ்க்கண்ட வசனம் தொடக்க நூலோடு இணைந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம். அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படும் அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலக அனைத்தையும் வஞ்சிப்பதும் அதுவே. அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது, அத்துடன் அதன் தூதர்களும் தள்ளப்பட்டனர். திருவெளிப்பாடு 12:9. அதேபோல் தொடக்க நூலில் 3:15 வந்த மாதா தொடக்க நூல் தொடங்கி திருவெளிப்பாடு 11:9 மற்றும் 12 முழுவதும் வந்து அதனை நிறைவு செய்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு இணைப்பு உள்ளது. அதுதான் தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தது என்று சொல்லிவிட்டாரே. மீண்டும் எசாயா புத்தகம் 34:16 நாம் செல்வோம். ஆகவே விவிலியத்தை ஆராய்ச்சி செய்யும் நோக்கத்தோடும், தர்க்கம் விதண்டாவாதம் செய்யும் நோக்கத்தோடும், மக்களை குழப்பும் நோக்கத்தோடும் வாசித்தால் அங்கு தூய ஆவியானவர் செயல்பட மாட்டார். வேறு ஒரு ஆவி செயல்பட்டு அதுதான் சரி என்று ஆளை தள்ளி கொண்டு போய்விடும். ஏனென்றால் அவர்களிடம் விசுவாசம் இல்லையே. இதே மனநிலையோடு யார் வாசித்தாலும் அவர்களும் தப்பறைக்குள் போய்விடுவார்கள். தூய ஆவியானவரே, எனக்கு இந்த வசனம் புரியவில்லை, அதை எனக்கு விளக்கித் தாரும், இல்லை என்றால் அதை நான் அப்படியே விசுவசிக்கிறேன், நீர் எப்போது விளக்குவீரோ அப்போது விளக்கும் என்று நாம் புனித அம்புரோசை போல செபித்து விசுவசித்தால் ஆண்டவர் பொறுமையாக விளக்கி நமக்கு புரிய வைப்பார். ஏனென்றில் இவற்றில் எல்லா விவிலியத்தினுடைய புத்தகங்களுக்கும் ஆசிரியராக இருப்பவர் தூய ஆவியானவர் என்னும் கடவுளே. ஆகவே தூய ஆவியானவரிடத்தில் நாம் வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு சிற்றெழுத்துக்கும், ஒவ்வொரு புள்ளிக்கும்
அதற்கான விளக்கத்தை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நேற்று பெய்த மழையிலே இன்று தோன்றிய காளான்களாக இருக்கக்கூடிய களைகளை நம்பி கத்தோலிக்க திரு அவையின் பொக்கிஷங்களை நாம் இழந்து போகாமல் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இறை அருளால் இறை வசனங்களை ஆய்ந்து அறிந்து புரிந்து மீட்பை உறுதி செய்து கொள்ள இன்றைய நாளில் இணைந்து ஜெபிப்போம். மேற்கண்ட கருத்துக்கள் கத்தோலிக்கம் நம் பெருமை என்ற புத்தகத்திலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எங்கள் அரணும் கோட்டையும் வலிமையுமான குழந்தை இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம் பிஞ்சு கரங்களால் எங்கள் உள்ளங்களை வருடி எம் இதயத்தில் இருக்கும் காயங்களுக்கு மருந்திடுபவரே, வியத்தகு ஆலோசகரே, வலிமைமிகு அரசரே, எங்களுக்காக குழந்தை வடிவிலே வெளிப்பட்டவரே, உம்முடைய நாமத்தினால் கேட்கிறதையெல்லாம் தருவேன் என்று வாக்குறுதி தந்து இன்றும் எங்களுக்கு தவறாமல் அள்ளி கொடுப்பவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. பாறை இடுக்கில் தங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் குறு முயல்களைப் போல கற்பாறையான உம்மிடத்தில் எங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தின் போலி முகங்களுக்கு பின்னால் தங்களை மறைத்து கொள்ள விரும்பும் எம் அன்பு குழந்தைகள், இளையோர், இவர்களை உம்முடைய அரவணைப்பிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தீமையும் வன்மத்தையும் வெறுப்பையும் காமத்தையும் கோபத்தையும் விதைக்கும் தொலை தொடர்பு சாதனங்களின் கைகளில் சிக்கித் தவிக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை கண்ணோக்கி பாரும். கொடூரமான விளையாட்டுகளுக்கும் குறும்படங்களுக்கும் சிந்தனைகளை மழுங்கடிக்கும் நிகழ்வுகளுக்கும் நேரத்தையும் திறமைகளையும் வாழ்வையும் வீணடித்து வீணாய் போய்கொண்டிருக்கும் எம் பிள்ளைகளை மனம் திருப்பி அருளும். உம்முடைய தூய ஆவியின் அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பும். மாய கவர்ச்சிகளுக்கு தங்களை விட்டு கொடுக்காமல் உமது பிரசன்னத்தால் நிரப்பி உமது பிரசன்னம் தரும் ஆற்றலால் அவர்களை பலப்படுத்தி கொள்ளும் அருளை அவர்களுக்கு கொடுத்தருளும். என் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், எதிர்கால நம்பிக்கையான இளையோர்கள் கற்புள்ள கன்னியர்களாக, பிள்ளைகளாக, சமூக அக்கறை கொண்டவர்களாக, தெய்வ பயத்தில் நிலைத்திருப்பவர்களாக, ஆன்மீக வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாக வாழ அவருடைய இதயங்களில் இன்று உமது தூய் ஆவியின் தூண்டுதல் வெளிப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம்.